ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க சார். விருச்சிக ராசிக்கு தான் 9ஆம் இடத்துல குரு இருந்து கஷ்டங்கள்லேருந்து ஓடி போக போகிறாங்க, சுகத்தை நோக்கி வரப்போகிறாங்கன்றது இந்த குரு பயிற்சி. இல்லை அந்த 14 வருஷம் இது முடிஞ்சிருமா? பிரமாதமாக முடியுங்க மேடம். இப்போ பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத பொதுமக்களுக்கு, அதாவது பொதுவான விஷயத்தில் எல்லா இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது. காதல் திருமணம் இந்த வருடத்தில் அதிகப்படியாக அக்டோபர் வரை காதல் திருமணம் நடக்கிற ராசி விருச்சிக ராசி தான். அதுக்கு அடுத்து தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்க போகிற ராசி விருச்சிக ராசி. வீடு கட்டுறோம்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அவங்க இப்போ வீடு கட்டுவாங்க, வாகனம் வாங்குவாங்க, அடகு வச்ச நகையை திருப்பக்கூடிய ராசி விருச்சிக ராசி. எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் குரு பயிற்சி இதுல? இல்லைங்க சார், இந்த வருஷம் அவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்று நீங்கள் பயத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம், பொண்டாட்டி நீ அடிக்க மாட்டான். ஆமாம், அந்த அளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குது. எப்பவுமே விருச்சிக ராசி அப்படின்னு கேட்டாவே பார்த்தா ஜெயிக்கக்கூடியவங்களே விருச்சிக ராசி தான். ஏன்னா அங்கே செவ்வாயோடைய ஆதிக்கம் அதிகம். எப்பவுமே கீழே இருந்து மேலே வரக்கூடியவங்க எல்லாமே விருச்சிகம். நீங்கள் ஒரு இடம் வாங்குறதுக்கு லக்ஸுரியான ஒரு லைஃபு, லக்ஸுரியான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, அது நிச்சயம் நடந்துடும். இல்லை இதில் என்னோட பர்சனல் கொஸ்டின் அதான், நான் ஒரு ட்ரெயினராக இருக்கேன். ஸோ நம்ம நிறைய பேர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான அவங்க நல்லாவும் ஆயிட்டு இருக்காங்க. பட் அதை எந்த அளவுக்கு லைஃப் லாங் எனக்கு அது நிறைய பேருக்கு அந்த சர்வீஸ் பண்ணணும்னு. ஸோ அது எப்படி இருக்கும்? என்னோட டாட்டர் ஷீ கம்ப்ளீட்டட் ஃபைனல் இயர். ஸோ ஜெனரலாவே இந்த அம்மா பொண்ணுக்கு ஒரு ரேப்போ இருக்கும்ல, சோ அதனால அதுவும் எப்படி இருக்கும்? அம்மா பொண்ணோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அவங்க தொழில் எப்படி இருக்கும் கேக்குறாங்க. சூப்பர். ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்? ஷூர் மேடம், ஷூர் மேடம். ஆக்சுவலாக நீங்கள் மிதுன லக்னம், விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். ஸோ மிதுன லக்னம்னாலே எப்பயுமே அது புதனோட ஆதிக்கத்தில் வரதுனால உங்களை எப்போ பார்த்தாலுமே ஒரு 5 வயசு 10 வயசு கம்மியாக தான் தெரிவிங்க. ஸோ திஸ் இஸ் நாட் ஐஸ், இது ரியல். ஸோ ஏன்னா லக்னம் புதனோட தன்மை அப்படிங்கும்போதே அவங்க எப்பயுமே ரொம்ப இளமை தோற்றத்தோடு தான் இருப்பாங்க. நட்சத்திரமும் கேட்டை, அதுவும் புதனோட அம்சம் தான். என்னன்னா பகல் கனவு வரும். எப்படின்னா இந்த அர்னால்டு படத்தில் வர மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கனவு வரும். உங்களுக்கு மட்டும் அந்த கனவு யாருக்குமே வந்திருக்காது. உண்மைங்களா? கண்டிப்பா. அம்மா மகளோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவு இவங்களை யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது சார். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் இவங்க கூட யார் இருந்தாலுமே இவங்களை புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பான ஒரு நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்களோட பிசினஸ் எல்லாமே ஆஃப்டர் நவம்பர் ரொம்ப நல்லா மாறப்போகுது. தேங்க்யூ. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2.5 இயர்ஸ் அஷ்டம சனியை தாண்டி இருக்கக்கூடிய பீரியட் இது. ஸோ கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு நாடை பார்த்தாலே தெரியும், நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் எந்த லெவலில் இருக்காருன்னு. ஸோ கடகராசிக்கே இப்போ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிங்கக்கூடிய பீரியட் இது. ஒரு பெரிய ப்ராப்ளம், அதாவது மலை மாதிரி அஷ்டம சனி 7.5 சனியோட அதிகமான தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த பெரிய தாக்குதல்னா அனைத்து ஸ்டேஜஸ் லெவல்ஸ்லையும் அடிச்சிருப்பாங்க கடகராசியை. அதெல்லாம் முடிச்சு இப்போதான் ரிலீஃப் ஆகி ஸ்டார்ட் பண்ண பீரியட் இது, மார்ச் 6க்கு அப்புறம். இப்போ உள்ள முதலமைச்சர் சொல்றீங்களா? ஆமாம், அதை என்ன சொல்லிட்டேன், நான் இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடினாரு. அந்த பாடல் வரிகள் இப்போ அவருக்கே எழுதுன மாதிரி அமைஞ்சுது. என்ன வேணும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இன்னைக்கு அந்த ஸ்டேஜில் கடகம் இருக்கு. ஸோ கடகராசி இதுதான் சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் ராசிகளை நம்பக்கூடியவங்களாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா, 6 கிரகம் உச்சம், போர்வையை போச்சுட்டு வீட்டில் படுத்துருக்கேன், ஒரு ராசியை வேலை செய்யாது. கடவுள் நீ ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வச்சா 10 ஸ்டெப் அவர் முன்னாடி வைப்பார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. உழைப்பு தான் முதல் ஆதாரம், அதுக்கு பிறகுதான் ராசி பலன். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இங்க கொடுங்க. ஓகே, கடகராசி எப்படி இருக்கும், எதில் ஜாக்கிரதையா இருக்கலாம், அவங்களுக்கான பரிகாரம் என்ன? கடகராசியை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி இப்போதான் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போன ஒரு 1 இயர் அந்த அஷ்டமச்சனி முடிச்சதுலேருந்து சில மாற்றங்கள் அவங்களுக்கு வந்திருக்கு. எந்த முடிவு எடுத்தாலும் பொறுமையாக எடுக்கணும், யாரையும் நம்பக்கூடாது. அதே நேரத்தில் எந்த விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ இந்த விஷயம் இருந்தால் போதும். அதே நேரத்தில் தற்போது இருக்கிற முதல்வர் அவர்களுக்கும் இந்த ராசி தான் இருக்குது, அவருக்கும் இந்த சேலஞ்சஸ்லாம் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சள் கலரில் ரிப்பன் இருக்கும். அந்த மஞ்சள் கலர் ரிப்பன் ஒரு ரோல் வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். யார் கடகராசிக்காரங்க எல்லாருமே வச்சுக்கணும். அதில் 1 இன்ச் அளவுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தினமும் அந்த 1 இன்ச்சை பல துண்டுகளாக கட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுடணும். இதை பண்ணிட்டு வந்தாவே அவங்கள யாரும் டென்ஷன் பண்ண முடியாது, மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் ஓவர் கம் பண்ணி ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் குலோப் ஜாமுன் இருக்கு இல்லையா, அதை வேலைக்கிழமையில டொனேட் பண்ணணும். யாருக்கா கொடுத்துடணும், யாருக்கான கொடுக்கணும். இவங்களும் சாப்பிடலாம், மற்றவங்களும் கொடுக்கலாம். இந்த 2 பரிகாரம் பண்ணிட்டு வந்தா இந்த ஒரு வருஷம் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும். இதை முதலமைச்சர் வரைக்கும் பண்ணலாமா? அவருக்கு தான் சொன்னதேவா? ஓ, கடகராசிக்காரங்க மற்றவங்க எல்லாரும் இதை பண்ணும்போது
அவங்களுக்கும் லைஃப் சூப்பரா இருக்கும். ஓகே, பொதுவான பலன் அவருக்கு வந்து ஸ்பெஷலா சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா. சரி, ஓகே. என்னோட ராசி வந்துட்டு துலாம் ராசி, விஷாக நட்சத்திரம். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் 2025 வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் 2026 ஆரம்பிச்சதுலேருந்தே அடி மேலே அடி. வரவு வரலனாலுமே வந்து செலவு ஜாஸ்தி ஆயிடுது. அட்லீஸ்ட் லாஸ் ஆகாமல் இருந்தாலே பெட்டர் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ லாஸ் நிறையா ஃபேஸ் பண்ண நான். ஆஸ் யூஷுவல் பீயிங் அன் ஆர்டிஸ்ட் எதிர்பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரவே மாட்டேங்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னை தேடி வருமான்றது லைக் Okay, நான் வாய்ப்பு- ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாய்ப்புகள் வருமா? கை கெட்டுறது வாய் கெட்டாம ஓகே, போயிடுது. நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டேன், இதுல மேல் வாய்ப்புகள் வருமா அப்படிங்கறத கேள்வியா இருக்கு. யாரு சொல்லுங்க? ஆமாம், நீங்கள் வந்து பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி விசாக நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அவதரித்த நட்சத்திரம். 6 தாமரைகளில் 6 குழந்தைகளாக பிறந்து ஒன்றாக இணைந்த நட்சத்திரம். அது கூட இந்த வைகாசி மாதம் பௌர்ணமி அப்போ தான் வந்து விசாகம் வந்து நாள் சிறப்பிக்கப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா உனக்குள்ள 6 மனிதர்களுடைய தனித்திறன் கண்டிப்பாக இருக்கும். அதில் எது நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு வந்து உங்களுக்கே அது கண்டுபிடிக்கல நிறையா சிக்கல்கள் இருக்கும். பல துறைகளில் வந்து உங்களுடைய அறிவு இருக்கும். ஆனால் நம்ம வந்து எதில் கரெக்டாக போனோம்னா நம்ம அச்சீவ் பண்ணுவோன்னு எல்லாத்துலேயுமே தெரிஞ்சதுனால நம்மளே சொதப்பிக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து வரும். ஆனால் முருகனுடைய படைபலமும் அதனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு வந்து என்றைக்குமே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு 24 விளக்கு வந்து அங்கே ஏற்றி முருக கடவுளுக்கு நீங்கள் வந்து செவ்வாழைப்பழம் வச்சு தேனும் தினமாவும் பிசைஞ்சு விளக்கேற்றி வந்தீங்கன்னாவே வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு இடத்த அடையிறது கண்டிப்பாக இருக்கும். எப்பயுமே திருச்செந்தூர் முருகனுடைய ஒரு படம் சண்முகர்னு சொல்லுவாங்க, அந்த படம் வந்து எப்பயுமே ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையும் உங்களை கை கொடுக்கும். Okay, ஒரு இது நிமிஷம் உங்களுக்கான சார். குரு பகவான்கிறவர் வந்து சுபகிரகம் சரிங்க இல்லையா? முழுமையான சுபகிரகம். அவர் வந்து தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி கண்டிப்பாக. இல்லைங்களா? துலாமுக்கு வந்து 3வது இடம் தனுசு, சரிங்க 6வது இடம் மீனம். சரிங்க மேடம். ஸோ 3, 6க்கு வரும்போது இவங்க வந்து விசாக நட்சத்திரம், ம் அதுவே குருவோட நட்சத்திரம் தான். சரிங்க மேடம். இவங்க பிறக்கும் போதே குரு தசையில் தான் பிறந்திருக்காங்க. கண்டிப்பாக. அப்போ 3, 6க்கு அதிபதியான அவரு ம் குருதசை நடக்கும்போது இவங்களுக்கு பாதகம் பண்ணியிருப்பாரா இல்லை சாதகமாக இருப்பாரா? உன் ஜோசியம் தெரியுமாமா? உன் ஜோசியம் தெரியுமா? ஏதோ விரிவா நீங்க 6ல 3 2ல 2 கணக்கு போட்டே இருக்கு. 6ல 3 2ல 2 வந்துடணும், எங்க கூட வந்து உட்காந்துக்கணும். அவர் சொன்னது நீங்க சொன்னதை பார்த்து அவரே ஜோசியம் படிச்சிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாப்ல. ஜோசியம் இப்போ எல்லாரும் படிக்கிறாங்க பிரதர். ஜோசியத்துக்கு பெரிய வரவேற்புனா டெய்லி நியூஸ் பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ ஜோசியம் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக குரு வந்து அம்மா கேட்டதுக்கு உண்மைதான். அந்த குழந்தைய தான் பாதிக்கணும்னு இல்லை, அந்த குழந்தை பிறக்கிறச்ச பேரண்ட்ஸ் கூட கஷ்டப்படுறது கூட பாதிப்பு. கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி சப்போஸ் லக்னம் கரெக்டாக இருந்தால் அந்த குரு தசை கூட நல்லது பண்ணும். வெறும் நம்ம ராசியை மட்டும் தான் பேசுகிறோம், ஆனால் லக்னம் தான் உயிர். கடக லக்னம்னா எப்படி இருக்கும் ஐயா? கடக லக்னம்னா கண்டிப்பாக அப்பா சைடில் தொந்தரவு இருக்கும். அப்பா தவறிட்டாரு, அவ்வளோதான் மேட்ரு. அவர் இல்ல, நான் சின்ன வயசா இருக்கும் போதே அவர் தவறிட்டார். அதுதான் சொல்றாரு, அதுதான் அவர் அப்படி சொல்றாரு. ஓகே.